காடை சாப்பிட்ருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். நான் வந்து காடை ஃப்ரை சாப்பிட்ருக்கேன், ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் டைம் காடை சமைக்கிறேன். கிரேவி மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிருந்தேன், கொஞ்சம் பியூரி மாதிரி. ஒரு படத்தில் 5 ரூபா பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு காக்கா பிரியாணி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அதோட லெக் பீஸ்லாம் குட்டி குட்டியாக அழகாக சப்ப சப்பையாக இருந்தது. நான் வந்து கொஞ்சமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வானல் வச்சுட்டேன். பார்த்தா அது கலரவே முடியல, பத்தவே இல்லை. அப்புறம் பெரிய வானலை மாற்றி அதை அப்படி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு யோசிச்சு அப்புறம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு 2 வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன். எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே செம்ம வாசனை வந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட காடை சமைக்க தெரியுமான்னு கேட்கும்போதே நான் யோசித்தேன், என்ன காடை எல்லாம் சிக்கன் செய்கிற மாதிரி தானே எல்லா குழம்பும் வைப்பாங்க, நான் அப்படியே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா, அப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா கலரி சூப்பராக ஒரு காடை கிரேவி ரெடி பண்ணியாச்சு. ஆனால் என்ன பண்ணேன், நான் சமைச்சு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலையே. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக இருந்த 2-3 பீஸ் மட்டும் கலரி வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காடை கிரேவி. நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கே அச்சோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருந்தது. அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல், பை டே ஸ்டார்ட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க. பாய்.